இந்த தாவூதுன்ற கேரக்டர் எல்லாரும் சூட் ஆவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டோரியாவே நார்த் மெட்ராஸ்ல இருந்து மேல வந்தவர் தான் தாவூத், அப்படிதான் அது இருந்தது. அப்ப பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி ஒருத்தர் இருக்கணும். அப்ப வந்து அது சேதோனம் பண்ணா கரெக்டா இருக்கும். யார் பார்த்தாலும் கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டரா அவர் இருப்பாருன்றதுனால மேபி எனக்கு அவர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சேதோன்ன மாதிரி ஒருத்தரை காட்டணும்னு நான் அந்த கேரக்டர் காஸ்ட் பண்ணவே இல்லை. அது ரேண்டமாக காஸ்ட் பண்ணது தான். ஒரு ஷில் அவுட்டில் தாவூதை காட்டாமே முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். எனக்கு ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியல இது சேதோன்ன மாதிரி இருக்குமான்னு. நான் எடிட் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து சேதோன்ன சாயல் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கு. விஜய் நான் ரெஃபரன்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க. காரில் வந்து கரியரின் உச்சம்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பீச் ஸ்டேஜில் பேசுகிற ஸ்பீச் ஒன்று வச்சுருந்தீங்க. என்ன காரணம்? அந்த ஒரு அதில் வர டைலாக் என்னன்னா, என் கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்கள் விஜயா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அதில் சொல்லுவார். அதுதான் தம்பிதுரை கேரக்டர் கடைசியில் வந்து எனக்கு தெரியும். அவர் தம்பிதுரை பேர், அவர் பேர் உண்மையான பேர் தம்பிதுரை கிடையாது, வேலு அப்படின்ற ஒரு கனெக்ட் ஆகி ஒரு வேலோட பையன் அப்படின்ற ஒரு கனெக்ட் ஆகி ஒரு விஷயம். முதல்ல வேலு யாரு? சொல்லப்போனால் தாவூதோட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி, ஒரு தாசனா மாதிரி. வேலு வந்து படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருக்கேன். எப்படி காமிச்சிருக்கேன்னா, கடைசியாக கேட்குறோம் சொல்லிடுறோம், தம்பிதுரை பேர் தான் என்ன? தம்பிதுரையோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா, ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சமீபத்தில் ரிலீஸ் ஆன தாவூத் படத்தோட இயக்குனர் பிரசாந்த் ராமன் கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு எடுத்தோன்னு முதல் கேள்வி உங்கள்கிட்ட அதுதான் கேட்கணும். எங்க சேதம் என்ன வருவாரா வரமாட்டாரா? பார்ட் 2லயாவது காமிப்பீங்களா மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி. ஆக்சுவலாக அதான் சேதுவண்ணன் படத்தில் நடிக்கல. பட் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே வந்து சேதுவண்ணன் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா ஒரு ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவ்வளோ போல்டான ஒரு கேரக்டர். படம் பேரே தாவூத் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் நமக்கு தேவைப்பட்டுச்சு. பட் என்னன்னா, நம்ம இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நாளில் பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, சேதுவண்ணன் வந்து இந்த மாதிரி நான் இனிமேல் படங்களில் கேமியோ நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போட்டார். போட்டவொடனே என்னடா இது, நம்ம இவரை வச்சு கதையை நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் படம் எடுத்து முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் ஸ்டில் அவர் அந்த ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஓகே, சேதுவண்ண மாதிரி ஒருத்தரை காட்டணும்னு நான் அந்த கேரக்டர் காஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அது ரேண்டமாக காஸ்ட் பண்ணது தான். நான் வந்து எனக்கு பார்த்தேன் இப்படி ஒருத்தர் இருந்தார், எனக்கு பிடிச்சிது. சரி ஓகே, இது ஒரு ஷில் அவுட்டில் தாவூதை காட்டாமே முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்போ இவர் இப்படி கோட் ஷூட்லாம் போட்டு முடிச்சாச்சு. எனக்கு ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு தெரியல. ஏன்னா சேதுவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல அகலமாக ஒரு இதாக இருப்பார்ல, இந்த கேரக்டர் அப்படி இருக்காது, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியல இது சேதுவண்ண மாதிரி இருக்குமான்னு. நான் எடிட் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் எடிட்டர் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போது நான் போய் பார்க்கும்போது தான் நிறைய இடத்துல வந்து சேதுவண்ண சாயல் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் மேபி சப்கான்ஷியஸாக நம்ம வந்து மைண்ட்லேயே இருந்ததுனால நம்ம அப்படி ஒருத்தரை காஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு அது தோணுச்சு. பட் ஸ்டில் நம்ம அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பாபி சிம்மா, ஒரு சில பேர்லாம் வந்து செந்தில் மாதிரி இருக்குது, ஒருத்தர் வந்து ராமராஜரா, இப்படிலாம் கேட்டாங்க. ஸோ அப்போ ஓகே, நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம் போல இருக்குது, நிறைய பேருக்கு அப்படி இல்லை அப்படின்றதுனால நம்ம தைரியமாக வந்து அதை இது பண்ணோம். அண்ட் வந்து சேதுவண்ண படம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவரே அதான் கேட்டார், நானே நடந்து வர அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் எஸ் பார்த்துட்டு விஷ் பண்ணார், அவ்வளோதான். படத்துல பார்க்கும்போதும் தாவூத்ன்ற ஒரு கேரக்டரை சேதன்னு நினைச்சுதான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதல ஆகும்போது. ஆமா, ஒரு நார்மலா ஒரு கேரக்டர்ன்ற நினைச்சுதான் எழுதினீங்க, அது சேதனா மாறிடுச்சு. இல்ல, நம்ம எழுதும் போதே அது வந்து சேதனை வச்சு எழுதுனது. ஓகே, இல்ல மேபி வேற ஏதாவது கேரக்டர் வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் வச்சு எழுதுறதுக்கு சேதனை வச்சு எழுதுறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? இந்த தாவூத்ன்ற கேரக்டருக்கு ஒரு சில எல்லாரும் சூட் ஆவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அது நான் என் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, ஸ்டைலான ஆளாவோ ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அப்படி இப்படி இல்லை கலராகவோ அப்படிலாம் இருக்க வேண்டான்னு எனக்கு தோணுச்சு. ஸ்டோரியாவே நார்த் மெட்ராஸ்லேருந்து மேலே வந்தவர் தான் தாவூத், அப்படி தான் அது இருந்தது. ஸோ எனக்கு அப்போ பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி ஒருத்தர் இருக்கணும். அப்போ வந்து அது சேதுவண்ணன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் அது அவருக்கு தான் செட் ஆகுமோ அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வில்லேஜ் டச்சும் இருக்காது, எல்லாமே அவருக்குள்ளே இருக்கும். ஸோ யார் பார்த்தாலும் கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டராக அவர் இருப்பார்ன்றதுனால மேபி எனக்கு அவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அவரை வச்சே வந்து அந்த கதை எழுதுனது. என் படத்தில் இன்னொரு முக்கியமான சீன், விக்ரம் ஏதாவது ரெஃபரன்ஸ் ஒன்று டிவியில் ஓடுற மாதிரி ஒன்று வச்சிருப்பீங்க. அது பார்க்கும்போதும் என்ன காரணம் அந்த இடத்துல அந்த சீனில் டிவியில் அதை ஓடுற மாதிரி வைக்கிறேன்? ஏன்னா சேதுவண்ண படத்தில் நடிக்கல. ஓகே, இது வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதை ஸ்ட்ராங்காக சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் டிவியில் அந்த சீன் வச்சுட்டேன். ஏன்னா டிவியில் வந்தாச்சுன்னா ஆப்வியஸாக அவர் தாவூதா இருக்க போகிறதில்ல.
ஸோ ஆடியன்ஸ் முன்னாடியே அதை Predict புரிஞ்சுக்கணும் பண்ணிட்டாங்க. அப்படின்றதுக்காக ஓகே ஏதாவது வந்து சேதுவனை நடிக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த அங்கேயே வந்து வச்சு இன்னொன்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஷாட் அந்த இடத்துல தேவைப்படுச்சு. ம், ம். இப்படி ஒருத்தன் வந்து அந்த அந்த எண்ட்ல தான் சொல்லுவாங்க ஒரே நைட்ல 104 பேரை கொலை பண்ண ரூத்லெஸ் மர்டர் போது அந்த மாதிரி ஒரு ஷாட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது அதுல இருந்து தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால அதை வந்து நான் யூஸ் பண்ணேன். இந்த பக்கம் சேதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விஜயண்ணா ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருந்தீங்க கார்ல வந்து நாங்கள் சமீபத்தில் வர படங்கள் எல்லா படங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று விஜயனோட ரெஃபரன்ஸ் வந்துருது. இந்த படத்துல என் கரியரின் உச்சம்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பீச் ஸ்டேஜ்ல பேசுற ஸ்பீச் ஒன்று வச்சிருந்தீங்க. என்ன காரணம்? அந்த ஒரு ஃபர்ஸ்ட் திங் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸாக எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அவரை வந்து நம்மளோட படத்துல காட்டணும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதை பண்ணோம். ரெண்டாவது ரொம்ப ரேண்டமாக அதை பண்ணிடக்கூடாது. எனக்கு கதைக்கு அது சம்மந்தப்பட்டிருக்கணுன்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். என்னன்னா அதில் வர டைலாக் என்னன்னா என் கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அதில் சொல்லுவாரு. அதுதான் ஹீரோவோட கேரக்டரும் கூட. அவர் வந்து பேசிக்காக ஒரு கேங்ஸ்டர். இது வந்து ஒரு அண்டர் கவர் தான் இந்த டிரைவருங்கிறது. ஸோ அந்த கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு அந்த ஊதியத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு கேப் டிரைவராக வந்து இந்த அண்டர் கவரில் இருக்கேன் அப்படின்றத மீன் பண்ணுற மாதிரியும் அது இருக்குன்றதுனால அதை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணேன். அதாவது ஒரு கேப் டிரைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டராக அதை ரிவீல் பண்ணணும். எஸ், ஓகே. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த டைலாக வச்சுருக்கீங்க. ஜானின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அவன் வந்து ஒரு மாதிரி கோமாளியாக இருப்பான். கோமாளியானா ஜாரா கூட இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சீரியஸ் வில்லனாக ட்ராவல் ஆகும். அதாவது அந்த கேங்கோட ட்ராவல் ஆகும்போது ஒரு கேரக்டர் எதை வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணி ஜானின்ற ஒரு கேரக்டர்? இந்த ஜானி கேரக்டர் ஈக்குவலாக ஹீரோக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் படத்தில். சொல்லப்போனால் ஹீரோக்கு வந்து பேரே இல்லை, ஆனால் அவருக்கு பேர் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸு. படத்தில் நிறைய சீன்ஸ் இவங்க 2 பேருக்கு தான் இப்படி இருக்கும். இந்த கேரக்டர் நான் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது இந்த கேரக்டர் எலிவேட்டும் ஆகிடக்கூடாது ஜானி. ஸோ அதனால் ஒரு சில இடங்களில் அதை கட் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணணும். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹீரோ வந்து அண்ணன் 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 அப்படின்னு பழகிருப்பார். ஆனால் கடைசியில் வந்து லாஸ்ட்டில் வந்து கையை காலை கட்டி கடலை இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த அவர் கொடுத்த கண்ணையை எடுத்து தலையில வச்சுதான் அவரை வந்து உள்ள லாக் பண்ணிருப்பாங்க. அப்ப என்னன்னா ஜானியை வந்து அவ்வளவு ஈஸியா டச் பண்ணிட முடியாது. ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆளு. ஓகேவா? அப்போ ஹீரோ வந்து ஜானியோ துரோகத்தால தான் வீழ்த்துறாரு. அண்ணன் நம்ப வச்சு துரோகத்தால தான் வீழ்த்துறாரு. நேரா எடுத்து அடிச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஜானி அவன் ஏரியால இருக்கான், அவனுக்கு அவ்வளவு ஆளுங்க இருக்கான், அவன் பெரிய ஆளு. ஹீரோவால டக்குன்னு அந்த அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த துரோகம் அப்படின்ற ஒன்று பண்ணி தான் வந்து ஹீரோ வந்து ஜானியை வந்து வீழ்த்துறாரு. அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் சொல்கிறாருல கையை காலை கட்டி. அப்போது நான் வந்து என்ன யோசிச்சிட்டே இருக்கேன்னா இவர் ஏதாவது கொஞ்சம் பாவமாக அண்ணனை இப்படி நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா ஸ்டோரி ஃபுல்லாக அவர் பக்கம் போயிடும். புரியுது? ஹீரோ வந்து வில்லன் ஆயிடுவாரு. ஸோ இந்த ஒரு சீனை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இது எப்படி நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம்? அவர் வந்து ரொம்ப பாவமாகவும் பார்த்துடக்கூடாது. பாவமாக பார்த்தாலே அந்த சென்ஸ் வந்துடும். அந்த இடம் சீன் செட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஜானி வந்து படத்தில் ஒரு எப்படின்னா என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். எனக்கு ஆப்வியஸாக ஹீரோ தான் எல்லா டேரக்டருக்கும் பிடிக்கும், பட் எனக்கும் ஹீரோ பிடிக்கும். பட் இந்த கேரக்டர் வந்து ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், மாஸ் இருக்கும், கோவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு கடைசியாக வந்து அந்த இன்னசென்ஸும் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப ரைட்டிங்காகவே கொஞ்சம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன் ரொம்ப டைமு. அண்ட் சரத்ரவி பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். புரியுது? எனக்கு யாரெல்லாம் இதில் செட் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பட் லாஸ்ட்டில் சரத்ரவியை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து ஒரு சில ஆடிஷன்லாம் பண்ணி ஒரு சில ஒர்க் ஷாப்லாம் பண்ணி ஃபைனலி வந்து அவர் தான் ஆக்சுவலி ரொம்ப ஆப்டாக இருந்தார். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அந்த கேரக்டர். ஓகே. ஜானின்ற கேரக்டர் படம் ஃபுல்லாக வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லி கையை காலை கட்டி கடலை இறக்குவாங்க. அப்போ கிளைமேக்ஸில் வந்து தம்பிதோட கேரக்டர் வந்து கேட்பாங்க இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனை எப்படி கன் எடுத்து சுட போகும்போது இவனை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் சொன்னதே திருப்பி இவனுக்கே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கையை காலை கட்டி கடலை இறக்குற சீனு. என்ன ஒரு விஷயம் கடைசியாக அவன் சொன்னன்ற ஒரு லீடு வந்து அந்த டைலாக் லீடு, அதனால தான் கிளைமேக்ஸில் அந்த மாதிரி பண்ண விஷயங்களா? ஆமாம், அதான் அது சொல்லுவோம்ல, அவன் பொருளே வாங்கி அவனை போடுற அதான் பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். அவனை காலி பண்ண போகிறான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது அவனோட இப்போ அவனை தான் ஸ்டடி பண்ணி உள்ளே வரான். ஸோ அவன் ஸ்டைல்லேயே அவனை காலி பண்ணணும் அப்படின்றது வந்து எண்டா வைக்கலாம் அப்படின்னோடனே அது ஆக்சுவலாக தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த சீனு. ஓகே ஓகே, சிறப்பு. தம்பிதுரை கேரக்டர் கடைசியில் வந்து எனக்கு தெரியும் அவர் தம்பிதுரை பேர், அவர் பேர் உண்மையான பேர் தம்பிதுரை கிடையாது, வேலு அப்படின்ற ஒரு கனெக்ட் ஆகி ஒரு வேலோட பையன் அப்படின்ற ஒரு கனெக்ட் ஆகி ஒரு விஷயம் சொல்லுவீங்க. முதல்ல வேலு யாரு? வேலுக்கும் தாவூதுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே. இது எங்கே போய் கனெக்ட் ஆகும்னா லிங்கம் அண்ட் பில்லியோட கனெக்ட் ஆகும். ஓகே. இந்த பில்லி கேரக்டர் வந்து
அங்கே ஏசியோட பேசும்போது நான் அழிக்கணும்னு நினைக்கிறது தாவூதோட சரக்கில் தாவூதோட அடையாளத்தை. அவ்வளோ கோவம் இருக்குன்னா அப்போ பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பாஸ்டில் தாவூத் என்ன பண்ணாப்புல அப்படின்னு 2Dல பார்த்தீங்கன்னா பில்லி வந்து லிங்கம் கூட இருப்பார். அப்போ லிங்கம் இதில் ஏதோ கனெக்ட் ஆகிருக்காரு. வேலு வந்து பார்த்தீங்கன்னா தாவூதோடைய ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்து இருக்கும். சொல்லப்போனால் தாவூதோட ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி, ஒரு தாசனா மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து வேலு. வேலு வந்து படத்துல ஒரே ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருக்கேன். எப்படி காமிச்சிருக்கேன்னா, நீங்க வேலுன்றதை ரிவீல் பண்ணும்போது தாவூத் வந்து கையில அந்த ஆங்கர் போட்ட ஒரு செயின் ஒன்று வச்சிருப்பாரு. அதே செயினை வந்து கழுத்துல மாட்டிக்கிட்டு ஒரே ஒரு ஃப்ரேம்ல வந்து வேலு வந்து படத்தை காமிச்சிருக்கேன். ஓகே ஓகே, நீங்க வந்து இன்னொரு முறை போய் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, முக்கியமான விஷயம் தம்பிதோட பேர் என்ன? அதுதான் டாஸ்க் ஆச்சு, சொல்லியாச்சு இல்ல. அதுக்கு தான் வந்து நிறைய இல்ல ஏதாவது அதுக்கு ஏதாவது லீடு ஏதாவது படத்துலயே வச்சிருக்கேன். இருக்கு, படத்துல இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். அவர் பேர் படத்துல சொல்லி படத்துல இருக்கு. ஓகே ஓகே, ஒரு இடத்துல இருக்கு, கண்டுபிடிச்சா சொல்லுங்க. சிறப்பு. இப்போ நிறைய கேங்ஸ்டர்ஸ் படம் தமிழ் சினிமாவில் வந்தா கூட ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம விக்ரம் மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நான் சொன்ன அதே விஷயம் தான். நிறைய மல்டி ஸ்டார், சேதனா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், ஃபகத் ஃபாசிலா இருக்கட்டும், அது மாதிரி பார்க்குறோம். ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி மல்டி ஸ்டார்ஸ் படம் தான் விரும்புகிறாங்களா, இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு முயற்சியில் ஒரு படம் பண்ணியிருக்கின்ற போது எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு அழகான கதை, அழகான திரைக்கதை அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு? இல்லை, ஆடியன்ஸ் வந்து அப்படிலாம் அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்கு வேண்டியது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மல்டி ஸ்டார் மூவியோ இல்லை ஒரு லவ் மூவியோ, அது என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்கள இப்போ டிராகன் எல்லாரும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், லவ் டுடே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி படங்களும் இங்கே வந்து லைக் பண்ணுறாங்க. இப்போ பிரேமலுலாம் இங்கே நல்லா போச்சு, லோக்கா நீங்கள் சொன்ன லோக்கா போச்சு, காந்தாரா போச்சு, எல்லாமே வேறு ஜானர் தான். பட் ஸ்டில் ஆடியன்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது ஒரு எங்கேஜிங்கான ஒரு கன்வின்சிங்கான ஒரு மூவி தான். அது எந்த ஜானராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தாவூத் 2 என்ன கதை, எப்போ வரும்ன்றது பெரிய கேள்வி. அது வந்து ப்ரொடியூசர் தான் சொல்லணும். தாவூத் 2 வந்து ஆக்சுவலாக தாவூத் 2 ரெடியாக இருக்குது. ஓகே, தாவூத் 2 ரெடியாக இருக்குது. நான் இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சு எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஷூட்லாம் பண்ணி முடிச்ச உடனே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்டார், தாவூத் 2 வந்து ஸ்டோரி இருக்காங்க, நான் எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பவுண்டே நான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா தாவூத் 2 பண்ணால் தாவூத் இன்னொரு முறை தாவூத் காட்டாமல் ஏமாற்ற முடியாது. ஆமாம், ஆப்வியஸாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, இதிலே எதிர்பார்த்தாங்க. ஸோ தாவூத் 2 நான் ஓப்பன் பண்ணும்போது தாவூத் கிட்ட தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் எனக்கு வந்து கரெக்டாக அதை இந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தாவூத் 2 வந்து சீக்கிரம் வந்துடும். ஒருவேளை சேதனை ஒத்துக்கிட்டாருன்னா சேதனை கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக அது எப்படி நம்ம எப்படி இல்லை, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம், இல்லைன்னு எப்படி சொல்லுவோம். சிறப்பு, பயங்கரம். படத்தில் எதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நாங்களாம் எதிர்பார்க்காத மாதிரி செட்டில் நடந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? எனக்கு வந்து எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும், கமல் சாரோட ஃபேன். நான் யாருக்கும் நான் ஏடிலாம் இல்லை. நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் பார்த்து தான் படம் பண்ண கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு மேஜர் ரோல் வந்து கமல் சாரோட படங்கள், அவருடைய டைரக்ஷன், இதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி உள்ளே வந்தேன். அப்போது எனக்கு நம்ம படம் பண்ணுறோம், அதில் கமல் சாரை வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ ஹீரோவோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த சோஃபா பின்னாடி நிறைய ஸ்டார்ஸோட ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்கும். அதில் சென்டராக கமல் சாரோட ஃபோட்டோ, பட் பழைய ஃபோட்டோ வைக்கணும். பழைய ஃபோட்டோன்னா முன்னாடி படங்களில் இந்த ஸ்ரீதேவி மேம்லாம் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி படங்களில் இருக்கிற ஃபோட்டோவை ஒன்று வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். இப்போ நம்ம ஃபோட்டோவாக பிரிண்ட் பண்ணி வைக்க முடியாது, லாஜிக்காக தப்பாக இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்காக தான் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆர்டர்ன்றாங்க இங்கே நிறைய ட்ரை பண்ணோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஸோ நமக்கு பட்ஜெட்டும் இருக்குல்ல, ரெடி பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிடுவாங்க, ஆனால் பட்ஜெட் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குல்ல. அது அப்புறம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் அன்றைக்கி ஷூட் பண்ணுறோம். சரி ஓகே ஃபைன், காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து திங்ஸ்லாம் ஃபில் பண்ணுறாங்க. அதில் ஒரு வீட்டில் ஒரு பீரோ ஒன்று இருக்குது. அந்த பீரோவை நான் வந்து போய் பார்த்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறேன். பீரோக்குள்ளே வந்து ஒரு பெரிய கமல் சாரோட ஃபோட்டோ இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குது. அதே பழைய கமல் சார் பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அந்த பழைய ஷேடில். அப்படியே வேற யாரோ படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அடுத்த நாள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். அப்புறம் நான் அதை எடுத்து அந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு ஷாட்டில் வந்து நான் அதை காமிச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் அந்த மெத்து மேட்டர் இருக்குல்ல, ஹீரோ வந்து கடைசியில் அந்த மெத்து நம்ம ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், பட் படம் ஃபுல்லாக எங்கேயுமே காட்ட மாட்டோம். லாஸ்ட்டில் ஒரே இடத்துல இந்த பாயிண்ட்ல நான் ஒரு ட்ரக் காட்டணும். அப்போ யூஸ்வலாக பவுடர் மாதிரி காட்டுவாங்க, இந்த மாதிரி வேண்டாம், இது ரொம்ப இதாக இருக்குது, ஸோ மெத்து காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஏன்னா எனக்கு நான் பிரேக்கிங் பேட் ரொம்ப பிடிக்கும், அதில் இருந்ததுனால ஒரு மெத்து காட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இப்போ அந்த மெத்தை மேக் பண்ணணும்ல, இப்போ எப்படி அந்த மெத்தை மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட் டைரக்டர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணுங்க, ஒரு பேக் ஃபுல்லாக வேணும் அப்படின்னோடனே அவர் ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று கொடுத்தாப்புல.
அந்த பட்ஜெட் வந்து ஒரு கம்மி பட்ஜெட் தான், அது நமக்கு பெரிய பட்ஜெட்ல, நம்ம படத்துக்கு அது பெரிய பட்ஜெட்ல. என்னடா பண்றது, ப்ரொடியூசர் வந்து வேண்டாம் நீங்க பவுடரே போங்கன்றாரு. எனக்கு வந்து என்னடா பண்றதுன்னு தெரியாம நான் உட்காந்துட்டேன், என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் சரி வேற ஏதோ விஷயத்துக்காக வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிருக்கேன். கோயில் போயிட்டு வெளில வரேன், இந்த கற்கண்டு விற்பாங்க தெரியுமா, அப்போதான் நான் அதை பார்க்குறேன். கற்கண்டை பார்த்தவொடனே எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு, இப்படி தானே இருக்கும் மெத்து அப்படின்னு. அதை அப்படியே வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஃபுட் கலர் ப்ளூ கலரில் வாங்கி போட்டு எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ரெடி பண்ணது தான் அந்த மெத்து. அப்படியா? ஆமாம், அது வெறும் கற்கண்டு தான். அது அதை காட்டும் போது என்னமோ பெருசாக ஏதோ பிரேக்கிங் பேட் அளவுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக கற்கண்டு, அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சிறப்பு, பயங்கரம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஒரு வேளை பிரேக்கிங் பேட் 2 எடுத்தாங்கன்னா நம்மளே இங்கேருந்து சப்ளை பண்ணிடலாம். இவ்வளோ கமர்ஷியலாக இவ்வளோ லொக்கேஷன் ட்ராவல் பண்ணி பண்ணும்போது பட்ஜெட் வேல்யூன்னு ஒரு விஷயம் கிடைக்கும். நீங்களே பேசும்போது நிறைய பட்ஜெட்டில் வந்து அந்த மித்து மேட்டராக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எப்படி மேனேஜ் பண்ணி? நான் வந்து இந்த படம் கமர்ஷியலாக பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த படத்தை நம்ம எடுத்து நம்ம இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம்னு சொன்னாலே வந்து இதுதான் பட்ஜெட்னு சொன்னால் யாரும் முதல்ல நம்பவும் மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது யாரும் பண்ண முடியாது, இது வேஸ்ட், இவங்க எடுத்தாங்கன்னா பாதியில் நிறுத்திடுவாங்க, இப்படி இருக்கும். ஆனால் நான் அதை ஒரு டாஸ்க்காகவே பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஏன் பண்ண முடியாது? இப்போ நம்ம முடியாதுன்னு சொல்கிற ஏதோ ஒரு விஷயத்த யாரோ எங்கேயோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களால முடியுமோ நம்மளால முடியாது. அதனால ஒரு சின்ன பட்ஜெட் வந்து ஒன்று நம்ம பண்ணுறோம். அந்த பட்ஜெட்குள்ளே இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. அவங்க வந்து எல்லாம் கேட்டு பட்ஜெட் என்ன கேட்டால் நான் ஒரு பட்ஜெட் சொல்கிறேன். சொன்னோடனே அவங்க எல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. நான் வந்து அப்புறம் நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை பண்ண முடியும் நம்ம நம்பணும். அதாவது நான் லியோ இல்லை பார்த்திபன் நம்ம நம்பணும், அப்போ தான் மற்றவங்க நம்புவாங்க. ஸோ அதனால இந்த படத்தை இந்த பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பண்ண யாருக்கு இப்போ யார் வில்லிங்கோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ரைட் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் பட்ஜெட்லாம் ஒரு சில பிரேக்கப்ஸ்லாம் போட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அதை வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக ஓவராலாக எஸ் நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். அந்த பட்ஜெட்லேருந்து கரெக்டாக 5 lakhs மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் பண்ணி நான் அந்த பட்ஜெட்டை கரெக்டாக வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். உண்மையில ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறதுன்றது. சரி, கடைசியாக கேட்குறோம் ப்ரோ, சொல்லிடுறோம், தம்பிதுரை பேர் தான் என்ன? தம்பிதுரையோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும், பாருங்கள். அதுவும் வந்து நான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ளை டைனிங் மேட்ரு. அது வந்து ஓடிடியில் வர வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா ஓடிடி வந்தால் நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துருவீங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து செல்லாது, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. தேட்டரில் படம் இருக்கும்போதே பார்த்துட்டு தம்பிதுரை பேர் வந்து என்னன்னு நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா, எந்த சீனில் இருக்குன்றதையும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃப்ளை டைனிங்கில் மீட் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். தாவ் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.